Taste the Daily. 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். எங்க கூட்டணி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? எங்க கூட்டணி வலுவா இருக்குதா குறைவா இருக்குதுன்னு மக்கள் தான் பார்க்கணும். என்ன உதயநிதி வந்து எங்களுக்கு கணிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஜோசிக்காரம் இல்லை. அவருடைய கூட்டணி அவர் காப்பாத்தினா போதும். அவர் கூட்டணியில் தான் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வெளிவந்துட்டு இருக்குது. அதை அவர் சரி பண்ண போதும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி ஒற்றுமையாக வலுவாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எங்க கூட்டணி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும், தனித்து ஆட்சி அமைக்கும். ரைட். அதாவது இது ஏற்கனவே இதெல்லாம் போராட்டங்கள் நடத்தி பிடிச்சாச்சு, புரியுதுங்களா? இது வந்து வேணுமெனே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கவுன்சிலர்கள் எங்களுடைய பிரதான அதிமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு யாதவமூர்த்தி அவர்களை அவர் இந்த மாநகராட்சி இருக்கிற குறைபாடுகளை அந்த மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது திட்டமிட்டு அவர் தாக்குறாங்க. குறைகளை சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நீங்க சொன்னீங்களா இவ்வளவு குறைய, அந்த குறையெல்லாம் அந்த மாமன்றத்தில் தான் சொல்ல முடியும். அதை சொல்ல முற்பட்ட போதுதான் இந்த பிரச்சனை நடந்தது. அதுவும் அந்த அம்மா இருக்கையிலிருந்து எழுந்து வந்து 40 அடி தூரத்தில் இருக்க யாதவமூர்த்தியை தாக்குறாங்கன்னு சொன்னா எந்த விதத்தில் எந்த அளவுக்கு அராஜகம் இருக்குது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பத்திரிகை ஊடகங்கள் தான் உணர்த்த வேண்டும். இன்னும் மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் அந்த மாமன்றம். அங்கே கூட பேசக்கூடாதுன்னு அங்கே வந்து அராஜகத்தை ரவுடிஸ்தை வெளியிடுறாங்க. அது மூலம் காவல்துறையில் புகார் கொடுத்தா அடிபட்டவர் மீது வழக்கு பதிவு செய்து தான் இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கு என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள்.